ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் vlog as a mom of two பார்த்துருவோமா. வேலைக்கு போகிறவங்கனாலும் சரி, இல்லை வேலைக்கு போகலைனாலும் சரி, அந்த மண்டே அன்னைக்கு ஒரு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த வீக்கெண்டை முடிச்சுட்டு வர்றப்போ எனக்கு இப்போ ரொம்பவே இருக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரே வழி மண்டே அன்னைக்கு மாவு அரைக்கிறது தான் என்னையை பொறுத்த வரைக்கும். முதல் நாள் சண்டே அன்னைக்கே எடுத்து எல்லாத்தையும் ஊற வச்சிருவேன். அப்படி ஊற வச்சுட்டோன்னா மண்டே அன்னைக்கு அந்த சோம்பேறித்தனம் இருக்கவே இருக்காது. அந்த மாவரைக்கணும்னு அதில் தான் ஃபோக்கஸாக இருப்போம். அப்படியே அந்த நாள் ஸ்டார்ட் ஆயிரும். வந்தோடனே ஃபஸ்ட்டு அதை போட்டு விட்டுட்டு அப்படியே பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணி அவனை கிளப்பி விட்டுருவேன். எங்களோடது என்றைக்குமே ஒரு ஃபேன்சி லஞ்செல்லாம் இருக்காது. ரொம்ப சிம்பிளாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள், லஞ்சுக்கு தயிர் சாதமும் பொட்டேட்டோவும் கொடுத்து அவனை கிளப்பி விட்டாச்சு. இட்லி தோசைக்கு மாவு, ஆப்ப மாவு, அப்புறம் அடை மாவு, இது 3க்கு தான் ஊற வச்சிருந்தேன். பேரலாக அதையும் அரைச்சி எடுத்துட்டேன். அப்படியே லஞ்சு, எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனை திரும்பி பார்த்தா அவ்வளோ கொடூரமாக இருக்கும். இதெல்லாம் எதுக்குடா கிச்சன் மேடைக்கு வந்ததுன்ற மாதிரி அத்தனை சாமான் இருக்கும். கையோடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் லாகின் பண்ண போகணும். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியாவும் சட்னியும், லஞ்சுக்கு சாதம், சாம்பார், கேரட் பொரியல், அவ்வளோதான். அடை மாவை உடனே ஊற்றியாச்சு அன்றைக்கி நைட்டே. மித்த மாவெல்லாம் தூக்கி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். இனி ஒரு வாரத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. மண்டேவும் சிறப்பாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு.